தமிழில் வீடியோ இருக்குது, அரபியிலையும் வீடியோ ஒன்று போட்டுக்க, அதை கட்டாயம் அந்த அரபி வீடியோவையும் பாருங்கள். ஓகே. बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू. अव्वल शय लाज़िम बिकल्लम हादा الموضوع 1000 دينار الكويتي. في يحتاج الهدامة. قلت له أنا نفس الشيء، هدامة احتاج، أنا بعد احتاج. أول أنا خذيت من هجية أنا ماما 2000 دينار، يقص كل شهر 100 دينار. تمام. فالحين هذا اللي يحتاج الهدامة في شيء هي طبي ضروري يعني داخل البلاد. أهم شيء يبي شيء فلوس. الله يطول العمر، الله يزيد البركة. أنا كفيل ماما كفلوس، هذا الفلوس يبي يودي الحين أنا الحساب البنك حق هي حق الهند. يعني هي تبي فلوس يعطيت، بعدين كل شهر يقص من معاش 100 دينار 100 دينار. يعني حقنا ما يقدر، يعني داخل البيت نحن نشتغل ما يقدر نروح ياخذ من البنك ولا أي مكان ناس. يعني إذا عندنا فلوس نحن ما راح يجي بلد تاني، يعني يجي هنا عشان حق فلوس. بس إذا يمكن مرات يجي محتاج يعني الخطر يعني آجل، شو نسوي؟ ضروري لازم يبي هذا الوقت. الحمد لله، الله يزيد البركة إن شاء الله، الله يطول العمر. قواك الله. أنا كفيل، أنا ماما، أنا بابا، كلكم. الله يعطيك العافية وزيد البركة، مشكورين. فنفس الشيء يعني يقول يعني يا جماعة، يعني ممكن بيتكم يشتغل أمال كان انت تدرون كم سنة عندكم يشتغل، تدرون هو ما راح يسوي شيء غلط، لا تقدرون تساعدون. انت ساعدوا، وايد ناس محتاجين. يعني يبي يسوي بيت، يبي يسوي حق عيال عروس، يبي يسوي ودي جامعة مدرسة وكذي. والحين كان قبل كم شهر يجي مطر، كل شيء بيت كل شيء راح. الحين يبون كله يبي يسوي بيت، يبي يسوي فوق، يبي يسوي أرض. في وايد محتاجين. فما أدري يمكن يساعدون ولا ما يساعدون. إن شاء الله كويتيين طيبين يساعدون إن شاء الله. فهذا البركة من ماما على راس، مشكورين. السلام عليكم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். 1000 தினார் குவைத், அதாவது 1000 குவைத்தி தினார். இப்போ நம்மளுடைய வீட்டில் வேலை செய்யக்கூடிய சகோதரிக்கு ஒரு அவசர தேவை வந்ததால், ஆல்ரெடி நான் கடன் வாங்கினதால் இப்போ எனக்கு வந்து மாதம் 100 தினார் கழிக்கிறாங்க. 5000 தினார் கடனில் 100 தினாரை கழிச்சிக்கிட்டு போகிறாங்க. 5000 தினார் வாங்கியாச்சு. இப்போது நம்ம வீட்டிலையும் அப்படி தான், யார் யாருக்கு தேவையோ அவங்க 1000 500ன்னு கேட்டு வாங்கிக்குவாங்க. இப்போ இந்த வாட்டி நம்ம சகோதரி ஒரு அவசர தேவை, அவங்க வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு ரிக்வெஸ்ட் வச்சுருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இதோ இன்றைக்கி ரொக்கம் சம்பளம் வந்து இறங்கின உடனே மாமா கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு 10ஆம் தேதி அவங்களுடைய சம்பளம் அக்கௌண்ட்டுக்கு விழுந்ததோடைய எல்லாத்தையும் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு, தம்பி 1000 தினார் அவங்களோட கணக்கில் கொடுத்துரு அப்படின்னா எனக்கு அங்கேருந்து மேலிடத்துல இருந்து ஆர்டர் வந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அவ்வளவுதான். இப்போ நான் வந்து இது எதுக்காக சொல்கிறேன்னு நான் இப்போ அரபியில் அந்த வீடியோவும் போட்டுக்கிறேன். உண்மையிலேயே பல பேருக்கு பல கஷ்டம் இருக்குது. வீட்டு தொழிலாளர்கள் பலருக்குமே கஷ்டம் இருக்குது. ஏதாவது ஒரு வழியில் யாருடையாவது உதவி கிடைக்காதா அப்படின்னு எங்கக்கூடிய எத்தனையோ தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு உண்மையிலேயே இந்த நேரத்தில் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி மாமா பாபா சரி, வீடுகளில் இருக்கக்கூடிய முதலாளிகளால் சரி, ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும் இருந்தால் உண்மையிலேயே எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். உண்மையிலேயே மாமா பாபா அப்படியெல்லாம் உதவி பண்ணினாங்கன்னா உண்மையிலேயே மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா பலருக்குமே வந்து இந்த மாதிரி பண தேவை இருக்குது.
பலருக்குமே பண தேவை இருக்குது. அதனால் நம்மளுக்கு வங்கிகளில் கடன் கொடுக்கறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு சிறிதளவு வட்டி சேரும் இல்லையா? ஒரு பக்கம் ஹராம், இன்னொரு பக்கம் பாவம், இன்னொரு பக்கம் அநியாயம், வட்டி. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சதம் கூட எக்ஸ்ட்ரா இல்லை. ஏன்னா இது நம்ம மாமா கொடுக்குறது. அவங்க 100 தினாரை 10 மாதம் சம்பளத்தில் பிடிப்பாங்க. 1000 தினார் போச்சு. இந்த கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக 150 தினார் 100 தினார்னு நான் என்னால் முடிஞ்ச மாய்க்கு 150 தினாரும் கொடுத்தேன், 100 தினாரும் கொடுத்தேன். என்னுடைய கடனும் கடைசி கட்டத்தில் வந்திருக்குது. இப்போ எனக்கு தேவையாக இருந்தால் என்னுடைய இந்த கடனை முடித்த பிறகு நானும் மறுபடியும் திருப்பி கேட்கலாம், கேட்டு வாங்கலாம். அப்போ திருப்பியும் வந்து கடனை கட்டலாம், மறுபடியும் தேவையாக கேட்கலாம். இது வந்து அல்ஹம்துலில்லாஹ் பழக்கினதால் ஒரு அளவுக்கு சரியாக போச்சு. உண்மையிலேயே சில வீடுகளில் பணம் இருக்குது, கொடுத்த காசு இருக்குது, ஆனால் கொடுக்க மாட்டாங்க. அது ஏன்னு தெரியல. ஒரு வேளை பயமோ, தொழிலாளர்கள் ஓடிடுவாங்க, காசு கொடுத்து எடுத்துட்டு ஓடிடுவாங்களோ, அப்படி பண்ணிடுவாங்களோ, இப்படி பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயப்படுறாங்களோ, என்ன ஏதுன்னு தெரியல. ஆனால் கொடுக்குறாங்க இல்லை. கொடுத்த காசு வச்சுருக்காங்க சிலர் வந்து, ஆனால் கொடுக்குறாங்க இல்லை. காரணம் தெரியாது. ஆனால் எது எப்படியோ உண்மையிலேயே இந்த மாதிரி மாமா பாபாக்களுக்கு இறைவன் இன்னும் மென்மேலும் பரக்கத்தை கொடுக்கணும். இன்னும் அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே செல்வமும் செழிப்பும் இன்னமும் அதிகரிக்கணும். நோயில்லா வாழ்வை கொடுக்கணும், உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கணும், நீண்ட ஆயுளை கொடுக்கணும் அப்படின்னு நானும் தொடர்ந்தும் என்னுடைய பிரார்த்தனைகள் அவங்க சேர்த்துக்கொள்வது. ஏன்னா இந்த அளவுக்கு உதவி செய்ய மாட்டாங்க மக்களே. 5000 தினார் எவன்பா கொடுப்பான்? எந்த நம்பிக்கையில் கொடுப்பான்? எடுத்துகிட்டு ஓடிட்டேன்னா எந்த ஒரு கேரண்டியும் இல்லைல்ல, எழுதலை, வாங்கலை, எதுவும் செய்யலை. ஆனால் ஒரு நம்பிக்கை தான். ஏதோ அந்த நம்பிக்கையை நாம் சம்பாதிச்சிருக்கிறோம் அப்படின்றதுல நம்மளுக்கும் சந்தோஷம். ஒரு இடத்துல 7-8 வருஷமாக வேலை செஞ்சுருக்கோம். அங்கே வேலை செஞ்சதுக்கான நம்பிக்கை இன்றைக்கி பணம், அவங்களுடைய ஏடிஎம் கார்டு, அவங்களுடைய பேங்க் கார்டுலேருந்து நம்ம அதை எல்லாமே ஹேண்டில் பண்ணினாலும் அதையும் தாண்டி நம்மளுக்கு ஒரு பணத்தேவை வரும்போது பெரியதளவான ஒரு பணத்தை நம்ம கேட்கும்போது கூட எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் உடனே ஓகே கொடுத்துட்றேன், வர மாதம் கொடுக்குறேன், எவ்வளோ இருக்குன்னு பாரு அக்கௌண்ட்டில், சரி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம நம்மளுக்குன்ற ஒரு அந்தஸ்தை வளர்த்துருக்கோம்ல, அதுதான் வேணும். அவ்வளவுதான். கிரேட். அந்த இடத்துல நம்ம கிரேட்டில் வேலை செய்கிறோம் அப்படின்றதுக்கான அத்தாட்சிகள் தான் இது. இன்ஷா அல்லாஹ். ஆனால் நான் நேரத்தோடு சொன்னதை தான் இப்போ சொல்கிறேன். வெளியில் அங்கே இங்கே தேடும்போது லைட்டாக உங்கள் மாமா பாப்பா கிட்டே போட்டு பாருங்களேன். கேட்டால் என்னப்பா அடிக்கவா போகிறாங்க, கொல்லவா போகிறாங்க? மாமா இப்படி தான் பிரச்சனை. ஒரு 1000 தினார் காசு கிடைக்குமா? நீ வந்து மாதம் 100 தினார் கழிச்சிக்கோ. ஒரு 500 தினார் காசு கிடைக்குமா? மாதம் ஒரு 50 தினார் கழிச்சிக்கோ. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப அவசரமாக தேவைப்படுது, முடிஞ்சால் பெரிய உதவி மாமா கேட்டு பாருங்கள். ஒருவேளை கிடச்சிட்டா நீ நிறைய பேர் கமெண்டில் வண்டியாக திட்டி கழுவியும் ஊற்றுவீங்க. இவனுங்களா 50 பில்ஸு கூட கடையில் ஜமியாவில் போயிட்டு வந்து 50 பில்ஸை கடையில் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னாலே நாய்க்கு பைக்கு கத்துற மாதிரி கத்துறானுங்க. எங்கடா 500 தினார் கேட்குறதுன்னு. இருந்தாலும் என்ன செய்கிறது, கேட்டு எல்லாரும் கேட்டு பார்க்கட்டுமே. கிடைக்கிறவங்களுக்கு பெஸ்ட் லக், கிடைக்காதவங்களுக்கு பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். அவ்வளோதான். இன்ஷா அல்லாஹ் ஏதாவது ஒரு வழியில் கிடைச்ச சந்தோஷம். அல்லாஹ் உங்களுக்கும் பரக்கத் செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ். ஓகே மக்களே, நான் ஹைவேயில் இறங்க போகிறேன். மத்தக்காக்குள்ள வரைக்கும் சந்தோஷமாக பேசலாம். ஹைவே வந்துட்டால் சட்டத்தை மதிக்கணும். பாய்.